ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கனிஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இல்லை, ஸோ பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ரெடிமேட் கொழுக்கட்டை மாவு வாங்கியிருந்தேன். அந்த மோல்டு வந்து அது கூட ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஒரு பவுலில் அந்த மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் ஃபுல் மாவு போடல, பாதி மாவு தான் போட்டேன். அது கூட லைட்டாக 1 பிஞ்ச் சால்ட்டு போட்டுக்கோங்க. சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றி மாவு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம எப்போ சப்பாத்தி மாவு பிணையிறோம் இல்லைங்க, அதே மாதிரி தான் கொஞ்சம் சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து துருவின தேங்காய் 1 கப்புங்க. கரும்பு சர்க்கரை தான் நான் எடுத்திருக்கேன். அடுத்து நெய் கொஞ்சங்க. இது வந்து பூரணத்துக்காக, தேங்காய் பூரணம் தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதும் துருவி வச்சுருந்த தேங்காய் அது கூட போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, கலர் மாறணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம டேஸ்ட்டுக்காக தான் இந்த நெய். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கரும்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இல்லை கம்மியாக தான் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை போட்டு ஆட் பண்ணி நல்லா அதில் வதக்கிக்கோங்க. 2 3 ஏலக்காய் தட்டி அது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். கரும்பு சர்க்கரை தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லைங்க, உங்களுக்கு வெல்லம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இதான் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு அண்ட் பூர்ணம். நான் அவங்க கொடுத்த மோல்டில் ட்ரை பண்ணி பார்த்தேங்க, கொழுக்கட்டை நல்லா வரல. அதனால் வாழை இலை வச்சே கொழுக்கட்டை நான் செஞ்சுட்டேன். ஃபஸ்ட்டு வாழை இலை எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை அதில் நல்லா ஷேப்பாக ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டிக்கோங்க. அதுக்கு நடுவால் பூர்ணம் வச்சு இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா எங்கேயும் அந்த மாவு ஒட்டாது. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையெல்லாம் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. எல்லார் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்திங்க. பாருங்கள் நம்ம கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.